உறவுகளுக்கு வணக்கம். இதுவரை நம்ம இறந்தவரை பத்தி பேசியிருப்போம், அல்லது இறந்து முடிந்த பல பேரை பத்தி பேசியிருப்போம். ஆனா இன்னைக்கு முதல் முறையா இறக்க போற ஒருவரை பத்தி பேச போறேன். உங்க எல்லாருக்குமே வியப்பா இருக்கலாம், என்னடா இறந்து போறவரை பத்தி பேசுறது, காப்பாத்தாம இதுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இவர் இறந்து போறதுக்கு காரணத்துல ஒரு வகை, அதோட பின்புலத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆளுகிற ஆட்சியாளர்களும் தான். என்னடா ஒரே வியப்பா இருக்கா? அதாவது பெரியார் அவர் எதனால இறந்து போறாரு அப்படிங்கிறத, இறந்து போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பின்பு பேசுவோம். அது எதனால என்ன காரணம்ங்கிறதையும் இந்த காணொலியில் நான் சொல்லிடுறேன். ஆனால் அதற்கான காரணம், அதோட தாக்கம் எப்படி இருக்க போகுதுங்கிறத இந்த காணொலியை சொல்லி ஆகணும். அதாவது தந்தை பெரியார் தான் எல்லாத்தையும் புடுங்கினாரு. அதாவது சாதியை ஒழித்தார் ஈவே ராமசாமி நாயக்கர் என்னவர், சாதியை ஒழித்தார் தந்தை பெரியார்னு இந்த திராவிட அரசால பட்டம் சூட்டப்பட்ட பெரியாரு எந்த அளவுக்கு சாதியை ஒழித்தாருங்கிறத இந்த காணொலியில சொல்றேன். அப்படி என்னத்த சாதியை ஒழித்து கட்டினாரு? ஆவுனா ஈவேரதான் அப்படின்னா என்னத்த ஈவேரா புடுங்கினது? அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதியில ஒரு ஊர் இருக்கு. அந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதியில இப்ப யார் இருக்கா அப்படின்னா பழனியப்பன். அதாவது முன்னாடி விஜயபாஸ்கர் அமைச்சரா இருந்தாரு, இப்ப பழனியப்பன் இருக்காரு. அதே பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர அந்த தொகுதி எங்க வரும் அப்படின்னா கரூர் ஜோதிமணி இருக்காங்களா, அம்மையார் ஜோதிமணி, அவங்க அந்த தொகுதியோட பாராளுமன்ற உறுப்பினர். இவர்களாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், சுனிதா வில்லியம்ஸ் விண்கலத்துக்கு போய் பூந்துட்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அங்க ஒரு நபர் ஊருக்குள்ள நுழைய முடியாத ஒரு சூழல் இருக்கு. விராலிமலையில குறிப்பிட்ட ஒரு பகுதி இருக்கு, அது ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்குள்ள அந்த நபரால உள்ள போக முடியல. நான் சொல்லக்கூடிய நபரால என்ன காரணம் அப்படின்னா, அதாவது அந்த நபர் இங்க திருச்சியில அவரோட அம்மா வீட்டுல இருக்கிறாரு. அதாவது நமக்கு வேண்டப்பட்டவர் தான், நான் அவரை மாமான்னு சொல்லி அழைப்பேன். அந்த மாமா இங்கதான் இருக்காரு திருச்சியில. அவரோட பையனை அவங்க தங்கச்சி வீட்டுல விராலிமலையில நம்ம சொல்லக்கூடிய ஊர்ல வளர்க்குறாங்க. அந்த பையன் ஒரு பெண்ணை திருமணம் செய்ததாக தகவல். அது எப்படின்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட ஷெட்யூல் கேஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணை திருமணம் செஞ்சாரு. அதனால ஊரை விட்டு அந்த பையனை ஒதுக்கி வைக்கிறது சரி, ஏதோ இது நியாயம் சொல்லலாம். ஆனா அந்த ஊருக்குள்ளேயே அவங்களோட அப்பா வர முடியாது. அதாவது அவர் தங்கச்சிய பெண் கொடுத்த ஊர், அது அவருக்கு சொந்த பந்தம் இருக்கக்கூடிய ஊரு, இவரு போக முடியாது. சரி, இவர் போகாதனால இவர் எப்படி சாவ போறாரு அப்படின்னு நினைக்கலாம். இவருக்கு இப்ப நம்ம மருத்துவ பரிசோதனை பண்ணப்ப தொண்டை வலியா இருந்திருக்காரு. அதனால ஒரு மருத்துவ பரிசோதனை செஞ்சப்ப அந்த புற்றுநோய்க்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி புற்றுநோய் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதாவது இன்னும் அதிகபட்சம் 2 மாத காலத்துல அவரோட உடல்நிலை மிகவும் ஒரு நலிவுற்ற சூழல்ல போயிட்டு என்ன வேணாலும் நடக்கலாம், உயிருக்கே ஆபத்தான சூழல்ல தான் அவர் இருக்காரு. அவர் தன் பையன் இது மாதிரி செஞ்சுட்டான் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் ஊருக்குள்ள போக முடியல. எப்படின்னா அவர் பையனை ஏத்துக்க முடியல. சரி, தங்கச்சி வீட்டுக்கு தான் எல்லாமே செஞ்சோம், தங்கச்சியை தான் பெரிதா அனைத்தோம், தங்கச்சி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூடிய ஒரு சூழல்ல அவரால் ஊருக்குள்ளேயும் போக முடியல. என்னன்னு கேட்டா, ஊருக்குள்ள இது மாதிரி திருமணம் செஞ்சுட்டாரு, அதனால ஊரை விட்டு எங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க, அதனால இது சரி வராது. பையன் அதாவது இந்த காலகட்டத்தில் இதை இன்னும் ஏற்றுக்கொண்டு நடைமுறையில் இருக்கிறத பார்த்தா வெட்கி தலைகுனியணும், உண்மையுமே வெட்கி தலைகுனியணும். ஊருக்காரங்களுக்கு நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்னா, அடுத்த அதாவது உங்க ஊருக்காரர் போய் அடுத்த ஊர்ல பிழைக்கலாம், பிழைப்பு நடத்தி சம்பாதியத்தை பெருகி கொண்டு உங்க ஊரை நிலைநாட்டலாம், ஊர்ல வசதியா வாழலாம். ஆனா அடுத்த ஊர்ல போய் அடுத்த நபர்கிட்ட வேலை பார்த்து கை கட்டி வேலை பார்த்து பல சம்பாதித்தங்களை பெறலாம். ஆனா அடுத்த மாற்றில் இருக்கக்கூடிய சமூகத்தினர்ல திருமணம் செய்ய முடியாதுங்கிற சூழல்ல இருக்கு. இது உண்மையிலே சொல்லப்போனா இது தண்டனைக்குரிய ஒரு குற்றம், இந்திய சட்டத்திட்டத்துக்கு எதிரான ஒண்ணு. சரி, அந்த பையனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாச்சு, போயாச்சு, முடிஞ்சு போச்சு. அந்த நபரை அவர் இப்ப அவரோட இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நபரை ஊருக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்பவே மனவேதனையா இருக்கு. இதை பேசலாமா பேசக்கூடாதான்னு தெரியல. ஆனா இந்த நம்ம வேற காணொலி போடணுங்கிற எண்ணத்தை தான் இருந்தோம். ஆனா இது நம்மள என்னோட மனதை ரொம்பவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, எதை பத்தி நம்ம பேசினாலும், எதை பத்தி ஒரு தரவு எடுத்தாலும் இது மட்டும் நம்ம மண்டையில ஓடிட்டே இருக்கு. என்னடா பண்ண போறோம், இவர் அவ்வளவுதான். இப்ப இவரோட நிலை கேள்விக்குறிதான். சரி, அவர் தான் பையன் வீட்டுக்கு போக முடியாதுன்ட்டாரு, தங்கச்சி வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாரு, முடியல. அவர் தான் அம்மா வீட்டில் இருக்காரு. அவருக்கு திருமணம் ஆச்சு, அவங்க மனைவியோட சில பிரச்சனை, அவர் தனியா தான் இருக்காரு.
அவர் இறந்து போறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் கேட்கலாம். இந்த காலகட்டத்தில் பெரியார் தான் அனைத்தையும் புரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர்னால அந்த ஊருக்குள்ளேயே போகும்போது ஊருக்குள்ள வரக்கான சம்பிரதாயங்கள் இருக்கு. இதெல்லாம் கேள்விக்குறியா இல்ல? என்னத்தை உங்களோட ஈவரா பெருசா புனிட்டார் ஈவரா? ஐயா ஸ்டாலின் ஆட்சியில அமைச்சர் பழனியப்பன் இருக்கக்கூடிய எம்எல்ஏ பழனியப்பன் இருக்கக்கூடிய இடத்துல, இதுக்கு முன்னாடி அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் இருந்த இடத்துல இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு, அங்க ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னா இந்த நாடு வெட்கி தலைகுனியணும். அப்ப ஏதோ ஒரு காலகட்டத்தில் பயணிச்சுட்டு இருக்கோம். இங்க இருந்து சுனிதா வில்லியம்ஸ் பல மைல்கள், அதாவது லட்சக்கணக்கு கிலோமீட்டரை தாண்டி போய் விண்கலத்தில் ஆய்வு செஞ்சுட்டு 9 மாதத்துக்கு அப்புறம் திரும்பி இன்னைக்கு தான் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில இது போல செய்தி கேட்கும் பொழுது எப்படி இருக்கு? மனம் ஒரு நொந்து இந்த சமூகம், இந்த தமிழ் சமூகம் எதை நோக்கி பயணிக்கிறது? சொந்த ரத்தத்துக்குள்ள ஏற்பட்ட யுத்தத்தினாலதான் இன்னைக்கு இந்த ஆட்சி, இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அயலாரிடம் ஆட்சியை கொடுத்துட்டு நாட்டை ஆள சொல்லிட்டு இன்னைக்கு 10க்கு 5க்கும் பிழைப்பு தேடி ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு நாடும் போயிட்டு இருக்கோம். இது தெரியாத அந்த அறியாமல் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம என்னன்னு சொல்றது? சாமிக்கு ஆகாது. எப்படி சாமிக்கு ஆகாது? எந்த சாமி எந்த சக மனிதனா மதிக்காதது எப்படி சாமி ஆக முடியும்? சரி, உங்களோட சம்பிரதாயம் சரி, அந்த பயணம் ஒதுக்கி வச்சுங்க. சரி, இந்த நபரை எதுக்கு வச்சிருக்கீங்க? ஊருக்குள்ள விடக்கூடாது அப்படிங்கிறப்ப இந்த சமூகம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கு? அங்க ஒரு பஞ்சாயத்து வச்சு இதை முடிவு பண்றாங்களே, அதுக்கான காரணம் யார்? அவர்கள் யார்? இந்த கேள்வி எல்லாம் எழுதல. இதை இந்த ஆட்சியாளர்களால சரி செய்ய முடியாத இந்த நபர்கள் எப்படி இந்த நாட்டில் பெரியார் தான் எல்லாத்தையும் செஞ்சாரு, ஈவேரா தான் எல்லாத்தையும் செஞ்சாரு, ஈவேரா தான் எல்லாத்தையும் செஞ்சாருன்னு ஒவ்வொரு முறையும் பேசுவது கேவலமா இல்ல? சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இதே திருச்சியில பக்கத்தில் இருக்கக்கூடிய காவிரி படுகைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்குள்ள இன்னமும் சாதி வெறி இருக்கு. இறந்து போயிட்டா தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்காங்க, அதனோட பெரு சமூகமா சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இழந்துட்டு போயிட்டா அங்கிருந்து மேளம் அடிக்க கூடாது, பறை இசைக்க கூடாது, பூ உதிரக்கூடாது. இது இன்னமும் இருக்கு. அப்ப எந்த காலகட்டத்தில் நம்ம பயணிக்கிறோம்? மனுஷன் எதை தேடி எங்க போயிருக்கான்? நீங்க இன்னமும் இந்த சாதியையும் இந்த சாக்கடையும் வச்சுக்கிட்டு இந்த நாடை சுடுகாடா மாத்திரக்கான காரணம் என்ன? இது ஆட்சியாளர்கள் மேல இருக்கக்கூடிய தவறு இரண்டாம் முறை தான். ஆனால் மக்களாகிய நம்ம கிட்ட தான் இந்த பிரச்சனை இருக்கு. சாதி 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 சாதிகளை மூழ்கி என்ன செய்ய போகிறீங்க? சக மனிதனை நீ சாதியா இரு, ஏதோ வேணாலும் இரு, உன் சாதியை பெருசா பேசு, இல்ல பெருசா பேச, அதுக்கு கவலை இல்லை. அனைவரும் வாழக்கூடிய இந்த ஊர்ல, தமிழ்நாட்டில் அனைவரும் எங்கு வேண்டுமானாலும் வாழலாம், எங்கு வேண்டுமானாலும் நிலம் வாங்கலாம், எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு செயல் நடக்குது அப்படின்னா ஒரு யோசனைக்குள்ளதாக என்னதான் எந்த நாட்டில் நம்ம பயணிக்கிறோம், எந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கோம்னு தெரியாதா? இதையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாத இந்த அரசால தான் பல வேலைகளை செய்ய போதா? பொய்யும் பொருளையும் பேசிக் கொண்டிருக்கா? பெரியாரு எல்லாத்தையும் செய்தாரு, எல்லாத்தையும் செய்தாரு, எல்லாத்தையும் செய்தாரு சொல்லக்கூடிய இவர்கள் தான், இவர்கள் ஆட்சி நடக்க, அதாவது அவர் இறந்து போறதுக்கும் இதுக்கு என்னப்பா சம்பந்தம் இருக்குன்னு கேட்கிறான். அவர் தன்னோட இறுதி காலகட்டத்தை தங்கச்சியோட ஊர்ல கழிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அவரால் அங்க இது போல ஒரு கட்டுப்பாடு இருக்கனால அவரால் நுழைய முடியல. அப்ப இது கேவலம் இல்லையா? இது கேவலத்தின் உச்சம் இல்லையா? அந்த ஊரோட மக்களோட அறியாமையை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் யாரு? அங்கு இன்னும் சாதியை விதைத்து, நீ சாதியில பொண்ணு கொடுக்காத, பொண்ணு எடுக்காத, அது தேவை கிடையாது. அங்கு உள்ளே நுழையக்கூடாது, உள்ளே முடியாதுங்கிற ஒரு கட்டுப்பாடை விதிக்கிறதுக்கான காரணம் என்ன? எந்த சாமி சொன்னது இந்த சாதிக்காரன் தான் என்னை வணங்க வேண்டும், இந்த சாதிக்காரன் என்ன வாங்கக்கூடாது? எந்த சாமி சொன்னது? அப்ப இதெல்லாம் கேட்கும் பொழுது எப்படி ஒரு கோபம் வரும்? இன்னும் குறுகிய காலகட்டத்தில் அந்த நபருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம சொல்லக்கூடிய இந்த மாமாக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அவர் என்னதான் அவர் அந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய இந்த இறப்பு, அவருடைய இறுதி காலகட்டத்தை இழப்பு, அவருடைய இறுதி காலகட்டம் அங்க அவரால் அவர் ஆசைப்பட்ட மாதிரி வாழ முடியாது. இதுக்கு யாரு காரணம்? இந்த இதுக்கு இது உள்ள நுழைவுக்கு யாரு காரணம்? மக்கள் அறியாமல் செய்யட்டும். அதே போல் கட்டுப்பாடு உள்ள ஊர்களை தேடி பிடித்து ஏன் அதற்கான நடவடிக்கை எடுக்கல? இந்த கேள்வியெல்லாம் ஆட்சியாளர் இருக்கக்கூடிய
அதுவும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய விராலிமலை தொகுதியில் இருக்கக்கூடிய பழனியப்பன் அவர்கள்ட்டையும் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள்ட்டையும் இந்த கேள்வி எழுப்புறோம். உண்மையிலுமே இந்த திராவிடம் ஒரு நன்மையை செய்யும் அப்படின்னா அது எந்த ஊருன்னு கேளுங்க. அந்த ஊரை சொல்றேன். அந்த ஊருக்குள்ள போய் இந்த கட்டுப்பாடு இருக்குதா இல்லையா மக்களை அலசி ஆராய்ச்சி எடுத்து இதுக்கான ஒரு நீதியை பெறுங்க. நீங்க இதே ஆட்சியாளர்கள் தான், அதாவது ஐயா கருணாநிதி தான் சொல்லியிருக்காரு, கலப்பு திருமணத்தை வரவேற்கிறோம், கலப்பு திருமணத்தை. என்ன திருமணத்தை வரவேற்று என்னத்தை புடுங்க முடியும்? நீங்க ஆளக்கூடிய இந்த நாட்டில் ஒரு பகுதியில் உள்ளே போக முடியாத சூழல்ல இருக்கு. நீங்க எல்லாத்தையும் சரி செஞ்சிருவீங்களா? நீங்க எப்படி மக்கள் அனைவரும் சமம்னு கருதுறீங்க? இதுல உங்களோட ஈவரான கோட்பாடு எங்க போச்சு? ஏதாவது ஒரு ஈவராசிஸ்டுகள் அந்த தொகுதிக்குள்ள உள்ள போய் அந்த இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கான்னு கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? இது அங்க இருக்குதா இல்லையான்னு கேட்க முடியுமா? அப்ப என்ன நோக்கத்துல பயணிக்கிறீங்க? எல்லாம் கேட்கலாம், எல்லாம் சொல்றீங்க, அந்த இடத்தோட பேரை சொல்லு அப்படின்னு. விராலிமலையில இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சாரணகுடிங்கிற அந்த ஊர்ல இந்த கட்டுப்பாட்டு விதிகள் இருக்குது. இதை எதிர்த்து அரசாங்கம் இது போல சக மனிதனை மனிதனாக மதிக்க கத்துக் கொடுக்கிறதுக்கு ஒரு வேலையை செய்யுமா? செய்யாது. அவர்களை பயன்படுத்தி தான் வாக்க வாங்குற அந்த மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணு, நீங்கள் எதை வேண்டுமானாலும் பெரிதா கொண்டாடிக்கிட்டு போங்க, அது பிரச்சனை கிடையாது. சக மனிதனை மனிதனாக மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கோயிலுக்குள்ள மணி அடிக்க விட மாட்டாங்க, சாமி கும்பிட முடியாது, இதெல்லாம் எந்த சாமி பார்க்காத போவாதான்னு சொன்னிச்சு. தயவு செய்து சிந்தித்து பார்த்து இதுக்கு இதுல ஏகப்பட்ட ஒரு கலந்து காலத்தில் இழப்பு நிறைய ஏற்பட்டிருக்கும். ஒருத்தர் விரும்பி இருக்கலாம், அவங்க வேறு சமூகமா இருந்திருக்கலாம், இவங்க வேறு சமூகமா இருந்திருக்கலாம். இதன் காரணத்தினால பிரிஞ்சு போனவர்களோட நான் பட்டியலும் ஏராளம். அவருடைய வாழ்க்கையை இன்னைக்கு தொலைச்சிருக்காங்க. இதுல இருந்துகிட்டு நீங்க எப்படி சமூக நல்லிணக்கத்தை ஒரு ஒழுக்கத்தை இந்த அரசு கடைபிடிக்க சொல்லுது, எப்படி பயன்பாடுல இருக்குது? அந்த ஊர் மக்கள்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான், எந்த சமூகத்தை இழிவாக நீங்கள் பேசினீர்களோ, எந்த சமூகத்தை இழிவாக நீங்க நினைக்கிறீங்களோ, அவர்கள் சமூகத்தில் சேர்ந்தால் எங்களை கோயில்களோட மாட்டாங்க, எங்களை ஊரோட ஒதுக்கிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த சமூகத்தில் சேர்ந்த ஒரு நபர், அம்பேத்கர் சொல்லக்கூடிய அந்த நபர் எழுதிய சட்ட திட்டத்தின்படிதான் இங்க அரசியலோட நிகழ்வுகள் நகர்ந்துட்டு இருக்கு. அவர் எழுதிய சட்டத்தை தான் நீங்களும் தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னமும் பின்பற்றிட்டு இருக்கீங்க. அது தெரியுமா? உண்மையிலே ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு செயல்னா அவனை பறிக்க வச்சு அவனை ஒரு பெரிய ஆளாக்கி சக மனிதனை மதிக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் அந்த பெற்றோர்கள் ஈடுபடணுமே தவிர இது போல செயலில் ஈடுபடுறது எந்த விதத்துல சரியா இருக்குங்கிறது தெரியல. இது உண்மையிலுமே ஒரு தண்டனைக்குரிய ஒரு கேவலமான நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இது உண்மை. இதை சரி செய்ய சின்ன விடயம், இதை சரி செய்ய முடியாத இந்த ஆட்சியாளர்கள் நாட்டை காப்பாற்றுவார்கள் அப்படின்னா நம்ப முடியுதா? நம்ப முடியுமா? நாட்டை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட மாடல் இரும்பு கரம் கொண்டு நொறுக்குதுன்னு இதுவரை குற்றம் நடந்ததை சொல்லியிருக்கோம், குற்றம் நடந்து முடிந்ததை பத்தி பேசியிருக்கோம். இது எப்படி ஆச்சு, அது பண்ணிட்டான், அதுக்கு என்னப்பா பண்ண முடியும்? அரசு அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் செஞ்சுட்டான், அவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. சரி, செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்குறீங்க, செய்து கொண்டிருக்க செய்து போகிற அதனால் ஒரு இறந்து போகிறான் நம்ம இந்த காணொலி மூலமா சொல்றோம்ல. இதே அலசி ஆராய்ந்து எடுத்து இந்த அரசு தக்க நடவடிக்கை, உண்மையிலுமே பழனியப்பன் அவர்கள் எம்எல்ஏ பழனியப்பன் அவர்கள் உண்மையிலே மாண்பு இருந்தா, உண்மையிலே திராவிட மாடல்ல ஒரு பிடிப்போட இருந்தா, உண்மையிலே திராவிட மாடல் நேசிச்ச, ஈவேராவை நேசிச்ச, கருணாநிதியோட விசுவாசி, ஸ்டாலினோட பக்தரா இருந்தா, ஐயா உதயநிதி அவருடைய வேற மாதிரி பேசணும் ஒரு நெருக்கமாக இருந்தா, இவருடைய ஆட்சி தான் நடக்குது அப்படின்னா இதை சரி செய்ய முடியுமா? அங்க போய் இதை சரி செய்ய முடியுமா? கேவலமா இல்ல? அப்ப நம்ம எங்க பயணிச்சுட்டு இருக்கோம்? ஒருபுறம் ஆட்சியாளர்களை எடுத்து நம்ம போரிட்டு நம்ம நமக்கான அரசை இந்த தமிழ்நாட்டை தமிழ் சார்ந்த ஒருவன் தமிழன் தான் ஆள வேணும்னு ஒவ்வொரு காணொலியிலையும் நம்ம பேசக்கூடிய நம்ம காணொலியில பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம களத்துல நாம் தமிழர் கட்சியில் இணைந்து ஏகப்பட்ட இடத்துல பயணப்பட்டு கொண்டிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது மக்களை ஒருபுறம் திருத்த வேண்டிய சூழல் இருக்கு. இந்த மக்கள் மேலேயும் தவறு இருக்கிறது. என்னடா இப்படி ஒரு இதுல இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. உங்களுடைய பெரியார் புடுங்கினாரு, ஈவரா புடுங்கினதெல்லாம் எங்க அப்படின்னா
நகரங்கள்ல அறிவார்ந்த பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் செய்தார்கள் அப்படின்னு சொல்றீங்க. அங்க என்னைக்குமே அந்த காலகட்டத்தில இருந்தே ஒரு நகர பகுதியில் அறிவார்ந்தவர்கள் இருக்கும் பொழுது அனைத்து சமூகத்தினும் வந்து ஒற்றுமையாக இருந்தாங்க, போனாங்க, வந்தாங்க, அது வேற. ஆனால் கிராமப்புறங்களில் நின்ற அளவிலும் இந்த சாதி இருக்கிறது. எந்த சாதியா இருந்தா என்ன, சக மனிதனை மனிதனாக மதிக்காதது ஒரு மனிதத்துவமா? கேவலமா இல்ல? முடிஞ்சா அந்த எம்எல்ஏ பழனியப்பனும் அக்கா பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய ஜோதிமணி அக்கா அவர்களும் இதை சரி செய்ய முயல்வார்களான்னு பார்ப்போம். இந்த ஜோதிமணி அக்கா இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ்ல தான் இந்த ஈவரா வந்து கொஞ்சம் காலகட்டத்தை ஓட்டுனாரு. கேவலமா இல்ல? அந்த காங்கிரஸ் அடிப்படையில் வந்தவர் தான் நம்ம இந்த ஈவி கோவில் வந்து பெரியாரோட வகையாரக்கள், அப்படித்தானே? நாம வந்து முன்கூட்டி சொல்லியாச்சு, ஒரு குற்றம் நடப்பதற்கு முன்பு ஒரு குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது, இதை சரி செய்தால் அடுத்த தலைமுறை வாழ்றதற்கான வாய்ப்பு இருக்கு, சிறப்பாக வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு, சமூக ஒற்றுமையோட வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டோம். முடிந்தால் இதை அவர்களால் சரி செய்ய முடியுமான்னு பார்ப்போம். வேற வழி இல்லை. அவர் வந்து சொல்லிட்டார், நான் இறந்து போனா இங்க இருக்கக்கூடிய ஊர்காரங்க தான் என்னை தூக்கி போடணும் அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் வந்துட்டார். அவர் சொல்லிட்டாரு, என்னை ஊருக்குள்ள விட மாட்டாங்க, நான் என்னோட பையன் பேச்ச மீறி அவர் வெளியிலேயே போயிட்டான், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவர் ஒரு தன்னைத்தானே வந்து திராவிட பானத்தை தினையிலும் வாங்கி குடிச்சு ஊசலாடி கொண்டிருக்க உயிரை இன்னமும் முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாரு. இது யாருக்கோ ஒருவருக்கு நடந்ததா இருக்கலாம், ஆனால் இந்த சமூகத்தில் இந்த மாதிரி செயல் கேடுகட்ட செயல். அதனால அறிவார்ந்த இந்த தமிழ் சமூகம் கருத்துல உணர்ந்துகிட்டு இது போன்ற வேலைகளை ஈடுபடக்கூடிய நபர்கள் தயவு செய்து திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கணும், திருந்தணும். அது மட்டும் இல்லாமல் ஆட்சியாளர்கள் முடிந்தா அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்யுங்க. அந்த ஊருக்குள்ள இது போற கட்டுப்பாடை மீறி எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசி, அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான், வழக்கை தொடுத்தாதான் வந்து ஆட்களை எடுப்போம் அப்படிங்கிறது கிடையாது. இது தானாக முன் வந்து விசாரணை செய்து சரி செய்யலாம். அது அரசாங்கத்துக்கு அனைத்து உரிமையும் இருக்கு. அதை ஏதாவது சரி செய்ய முடியுமான்னு செஞ்சு ஏதாவது உதவுனீங்கன்னா வருங்கால தலைமுறை வாழ்வதற்கான வழி இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம். நன்றி.